பாருங்கள், இன்றைக்கி ஜாகிரஃபியில் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், வேளாண் முறைகள் அப்படின்னு ஒரு டாபிக். இது முக்கியமான டாபிக். இது எல்லா டாப்பிக்குமே முக்கியமாக சொல்கிறேன் இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் முறைகள், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே வந்து கொஸ்டின்ஸிலேருந்து கேட்பாங்க. அதனால தான் இது படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வர ரெகுலர் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் புவியியலில் வரிசையாக இந்த டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் நம்பர் 10, அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், வேளாண் முறைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன் 3 and 7. சரிங்களா? நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் படிக்கணும்னா, ஸோ டெக்ஸ்ட் புக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன் 3 and 7. அங்கே என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் 3ல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், சரிங்களா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், அதாவது வேளாண்மை கூறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதே மாதிரி 7ல் வந்து ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன். ஸோ அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படிங்கும்போது என்னென்ன படிக்க போகிறோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம லோயர் ஸ்டாண்டில் படித்தது தான் வேளாண்மை இல்லையா? வேளாண்மை என்றால் என்ன, எதுக்காக வேளாண்மை செய்கிறோம் நம்ம, அதுதான் முக்கியமான. அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம உள்ளே போக முடியும். வேளாண்மை அப்படிங்கிறது எதுக்கு பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், நமக்கு சாப்பாடு கொடுக்குறது அதான். ஃபோடர் ஃபார் கேட்டில், ஃபைபர் அண்ட் மெனி அதர் desired ப்ராடக்ட்ஸ் பை கல்டிவேஷன் ஆஃப் certain plants அண்ட் ரைசிங் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். என்ன மீனிங்? அதாவது நம்ம வந்து கால்நடைகளை வளர்த்தும் அதுக்கப்புறம் பயிர்களை உற்பத்தி செய்தும், 2 வேலை செய்கிறோம். பயிர்களையும் உற்பத்தி செய்கிறோங்க, கால்நடைகளையும் நம்ம வளர்க்குறோம். வளர்த்து என்ன பண்ணுறோம், மக்களுக்கு தேவையான உணவையும் கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் சத்து மற்றும் இதர பொருட்களை கொடுப்பது தான் இந்த வேளாண்மையோட முக்கியமானது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம வயிறு நிறைய வைக்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் தான். இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக யூபிசி எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் அதிகமான கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு என்ன அர்த்தம், வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை, இது முக்கியமானது, படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் பாருங்கள், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன தமிழில், இயற்கை காரணிகள். சரிங்களா? இயற்கை காரணிகள் என்னென்ன இயற்கை காரணிகள் வருது, ரிலீஃப், கிளைமேட், சாயில். இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ரிலீஃப்னு என்ன அர்த்தம், நிலத்தோற்றம். கிளைமேட்னா காலநிலை, சாயிலுங்கிறது தெரியும், மண். இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுங்க, நம்முடைய வேளாண்மை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய, டிட்டர்மினன்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேக்டர் பாருங்கள், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சார். சரிங்களா? அமைப்பு சார் காரணிகள் அப்படின்னு அர்த்தம். அமைப்பு சார் காரணிகள் அப்படின்னு என்னென்ன வருது பாருங்கள், சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ், லேண்ட் டென்யூர்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ விச் ஆர் தி ஃபேக்டர்ஸ் நாட் அஃபெக்டிங் இன் அவர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம முடியாதுங்கிறத சொல்ல முடியும். அது இல்லாமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் இல்லை அல்லது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ், லேண்ட் டென்யூர்ஸ் அண்ட் லேண்ட் ரீஃபார்ம்ஸ். வாட் ஆர் தே அப்படின்னா என்னங்க, நிலத்தின் அளவு, வேளாண் நிலத்தின் அளவு,
நில உரிமை முறை, அதுக்கப்புறம் நில சீர்திருத்தங்கள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சி வரும்பொழுது நில சீர்திருத்தங்களை வந்து நம்ம ஒரு லாஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் தானே. மூன்றாவது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், உட்கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது உட்கட்டமைப்பு, சரிங்களா. ஸோ உட்கட்டமைப்பில் என்னென்னா வந்து இரிகேஷன் நீர்ப்பாசனம், பவர் மின்சாரம், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, கிரெடிட் வரவு மார்க்கெட் சந்தை, இன்சூரன்ஸ் காப்பீடு, சேமிப்பு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், சேமிப்பு வசதிகள் முக்கியமானது. நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து சரியான வேர் ஹவுஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்த ஒன்று பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், தொழில்நுட்ப காரணிகள். ஸோ இந்த அதாவது எக்ஸாமில் கேட்குற பிளேஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும், சரிங்களா. தொழில்நுட்ப காரணிகள் என்னென்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், வீரிய விதைகள். வீரிய விதைகள் என்ன அர்த்தம்? அதிகமாக நம்ம ஈல்டிங் கொடுக்கும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இன்செக்டிசைட்ஸ், மெஷினரி, இயந்திரங்கள். இது எல்லாமே சேர்ந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ ஃபோர் ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து வேளாண்மையுடைய வகைகள் என்னென்னா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வேளாண்மையுடைய வகைகள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னங்கிறதே படிச்சுட்டு போயிடலாமா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில்? தன்னிறைவு வேளாண்மை. அதான் வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு அர்த்தம். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து தன்னிறைவு வேளாண்மை. செகண்டு என்ன அப்படின்னு பாருங்கள். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது இதெல்லாம் பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட், எல்லாமே இம்பார்ட்டண்ட், நீங்கள் நிறுத்தி தான் போய் ஆகணும். இன்டென்சிவ் ஃபார்மிங். ஸோ தேர்டு வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங் என்ன அர்த்தம்? தீவிர வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். ட்ரை ஃபார்மிங், சரிங்களா, வறண்ட நில வேளாண்மை. அடுத்தது ஒன்று மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது கலப்பு வேளாண்மை. புரியுதுங்களா? அடுத்தது ஒன்று டெரஸ் ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங் நேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். டெரஸ் ஃபார்மிங், படிக்கட்டு முறை வேளாண்மை. ஸோ எல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க படிக்கட்டு முறையெல்லாம், சரிங்களா. எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, இந்த படிக்கட்டு முறையில் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, என்ன வந்து உற்பத்தி செய்கிறாங்க, இது மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சிறப்பாக நீங்கள் புரிஞ்சு ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours டைம் எடுத்து தனியாக படித்து உங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி உட்காந்து படித்து எக்ஸாமுக்கு தயாராகிக்கணும் வச்சுக்கலாம். இப்போயே தயாராகிக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வந்தால் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், தன்னிறைவு வேளாண்மை. எப்போயுமே நீங்கள் வந்து ஜியாகிரஃபி, அதை எனி சோசியல் சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்லையும் சேர்த்து படிக்கணும். அதில் பாருங்கள், தன்னிறைவு, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து வேளாண்மை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதான் தன்னிறைவு. அதான் சொன்னேன், கன்சிடபிள் ப்ரொபோர்ஷன். எப்படிங்க? கன்சிடபிள் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் தி கண்ட்ரி ப்ராக்டிஸ், அதுதான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ கணிசமான அளவு விவசாயிகள் தன்னிறைவு வேளாண்மை முறையை தான் பின்பற்றுறாங்களாமா. ஸோ கணிசமான, கொஞ்சம் நிறையா பேர் பண்ணுறதில்ல தன்னிறைவு, அதுதான் தன்னிறைவு அப்படின்னு பார்க்கலாம். த ஃபார்மர்ஸ் க்ரோ கிராப்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளே வந்து இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம
ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லையா சின்ன சின்னதாக, அதான் தன்னிறைவு. நமக்கு சமைக்கிறது தேவையானது நம்ம சமைச்சிக்கிறோம், ஓகேங்களா. ஆனால் வந்து பாருங்கள், இந்த என்டையர் ஃபார்ம் ப்ரொடியூஸ் வித் லிட்டில் சர்ப்ளஸ் டு செல் தி மார்க்கெட். நம்மளுக்கு தேவையானதான் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இருக்கிறது மட்டும்தான் சந்தைக்கு விற்பனைக்கு கொடுப்பது, அதான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இன்னொரு பாயிண்ட் கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு ஃபுட் கிராப்ஸ். அவங்க அந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் எந்த ஃபுட் கிராப்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பாக உணவு பயிர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே தான். உணவு பயிர்கள் லிஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும். சுகர் கேன், ஆயில் சீட், காட்டன், ஜூட், டொபேக்கோ, சரிங்களா. அது உணவு பயிர்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இது என்னென்னா கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, சணல், புகையிலை, இது எல்லாமே ஒரு சிறிதளவில் இவங்க வந்து வேளாண்மை செஞ்சுக்கிறாங்க. ஜென்ரலி இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங். கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங். பாரம்பரிய விவசாய முறை. அவங்க வந்து பாரம்பரிய விவசாய முறை, அதாவது தொன்று தொட்டு, அதாவது கிரேண்ட் ஃபாதர்லேருந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாகவே பண்ணிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா, அதான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இது ஜென்ரலி யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்புள். அதான் முக்கியமான பாயிண்ட். நேராக அங்கே தான் படிக்கணும். மற்றெல்லாம் படிச்சுக்கிட்டு ட்ரைபல் பீப்புளை மறந்துடக்கூடாது. ட்ரைபல் பீப்புள் பழங்குடியின மக்கள்கள். இவங்க பழங்குடியின மக்கள்கள் காடுகளில் தன்னுங்களே விவசாயிகள் செஞ்சுக்கிட்டே வராங்க, சரிங்களா. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய பகுதியில் மரங்களெல்லாம் எடுத்துடுறாங்க. அதாவது இந்த ட்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அழிச்சிட்டு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைபல் பீப்புள் இன் எ பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆஃப்டர் கிளியரிங் தி ட்ரீஸ் த்ரூ தி ஃபெல்லிங் அண்ட் பர்னிங் ட்ரங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரலாக என்னங்க, அந்த ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா. அவங்க யார், பழங்குடியின மக்கள், ட்ரைபல் பீப்புள்ஸ். அவங்க தான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களாமா. இவங்க அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களே, வேளாண் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா. 2 to 3 years, மொத்தம் எத்தனைங்க, 2 அல்லது 3 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க வந்து வேளாண்மை செய்வாங்க, சாகுபடி செய்வாங்க, சரிங்களா. வேளாண்மை செய்கிறதுல சாகுபடி செய்வாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்னா 1 இயர் வந்து ஒரு கிராப்ஸும், இன்னொரு இயர் வந்து இன்னொரு கிராப்ஸும் தொடர்ந்து அவங்க வந்து சாகுபடி செஞ்சிட்ருப்பாங்க. மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், த ஃபார்மர்ஸ் தென் மூவ் நியூ ஏரியாஸ், த ப்ராசஸ் வில் பி ரிப்பீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. த ஃபார்மர்ஸ் தென் மூவ் டு நியூ ஏரியாஸ் அண்ட் ப்ராசஸ் வில் பி ரிப்பீட்டட். அதாவது இவங்க வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவை ஷிஃப்ட் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து ஷிஃப்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது இவங்க வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன். ஸோ ஒவ்வொரு அக்ரிகல்ச்சருக்கும் அனதர் நேம் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் என்னது, ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன், வெட்டுதல் மற்றும் எரித்தல். சரி, வெட்டுதல் மற்றும் எரித்தல் அப்படிங்கிற ஒரு கல்டிவேஷன், சாகுபடி செய்கிறது தான் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இன்டென்சிவ் ஃபார்மிங். அடுத்த ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங். ஸோ தீவிர வேளாண்மை. என்னங்க தீவிர வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செய்கிறத தீவிரமாக செய்கிறாங்க. ரொம்ப, அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, லைட்டாலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக செய்வாங்க, பெரிய லெவலில் செய்வாங்க. அது டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்வாங்க, மெஷினரி யூஸ் பண்ணி செய்வாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, த இன்டென்சிவ் ஃபார்மிங் இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்டென்சிஃபிகேஷன் மெக்கானைசேஷன் சிஸ்டம் தட் எய்ம்ஸ் டு மேக்ஸிமைஸ் ஈல்டு. நல்ல பெரிய அளவில் நமக்கு வந்து சாகுபடி கிடைப்பதற்காக நிறையா வந்து டெக்னிக்கலாகவும் மெஷினரி யூஸ் பண்ணி ஒரு லார்ஜ் லெவலில் வந்து செய்கிறது தான்
இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங். அதாவது இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸே பண்ண மாட்டோம். சும்மாவே வந்து இந்த வெங்காயம் போடுறது, முட்டை போடுறது, இது மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர்லாம், ஸோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணிருப்பான். ஏன்னா வந்தால் வருது, வராட்டி காஞ்சி போகுது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, எக்கனாமிக் ரிலேட்டடாக பண்ணுறவங்க தான் தீவிர வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ட்ரை ஃபார்மிங், வறண்ட நில வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க வறண்ட அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா என்ன மீனிங்? அங்கே இரிகேஷன் ஃபெசிலிட்டி என்ன இருக்குங்க, லேக்கிங்காக இருக்கும். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் லேக்கிங், அதாவது நீர்ப்பாசன வசதி இல்லாத பகுதியை தான் அவங்க வறண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் இந்த வறண்ட பகுதிக்கு தாக்கு பிடிக்கணும் இல்லையா? ஸோ வித்ஸ்டாண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ், அந்த ட்ரை கண்டிஷனை அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு கிராப்ஸை தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், த கிராப்ஸ் க்ரோன் ஜென்ரலி வித் தி ஹெல்ப் ஆஃப் தி இரிகேஷன். சரிங்களா? ஹெல்ப் ஆஃப் தி இரிகேஷன் ஆர் ஆல்சோ க்ரோன் அண்டர் ட்ரை ஃபார்மிங். ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு என்னங்க, பொதுவாக குறைவாகவே ஈல்டும் கிடைக்கும். ஜென்ரலி லோ, குறைவாகவே ஈல்டு கிடைக்கும். இரிகேஷன் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஃபார்மிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு கண்டிஷன் ஒன்று சொல்லிட்டாங்க பாருங்கள், ஒன்லி ஒன் கிராப் பர் இயர். இது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஒன்லி ஒன் கிராப் பர் இயர், வருடத்திற்கு ஒரு ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பயிரிடக்கூடிய அந்த வேளாண்மை முறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வறண்ட நில வேளாண்மை முறை, ட்ரை ஃபார்மிங் சிஸ்டம் அப்படிங்கிறது படித்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் பாரு, மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங், கலப்பு வேளாண்மை. ஸோ அதுக்கு ஒரு நம்ம புக்கிலேயே அருமையாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்த்து கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம். என்ன அது மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது? என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேளாண்மை செய்யக்கூடியவங்க கிராப் ப்ரொடக்ஷனை மட்டும் அவங்க பண்ணலையாமா. கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது வேளாண்மையில் வந்து சப்போஸ் பயிர் வந்து உற்பத்தி செய்வதை மட்டும் அவங்க செய்யவில்லை. அடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த வேலை செய்கிறது இல்லைங்க. இவங்க வந்து கால்நடைகளை வளர்த்தல், கோழி வளர்த்தல், சில கால்நடைகள் வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இது மாதிரி வேலைகள்லாம். ஸோ அதாவது ஒரே விவசாயி பல சிஸ்டம்ஸில் அவர் செஞ்சுக்கிறாரு. நாளைக்கு வந்து இந்த வாழை மரம் மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு காற்றடிச்சு விழுந்ததுக்கப்புறம் லாஸு அப்படிங்கிற மாதிரி நினைக்காம அவங்க இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஃபார்மிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஒரு மிக்சடாக பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க தான் கலப்பின விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். The mixed farming is defined as a system of farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. இன்னும் நிறைய செய்வாங்க அவங்களால எவ்வளோ வசதி முடியுமா. இது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, டு சஸ்டைன் தி சாட்டிஸ்ஃபை as many needs of the farmers as possible. விவசாயிகளின் பல தேவைகளை இது பூர்த்தி செய்வதற்கு மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது நிறைய பிளேஸில் நமக்கு இது செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், டெர்ரஸ் ஃபார்மிங். படிக்கட்டு முறை. நான் சொன்னால இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும், அப்போ தான் தெரியும் எங்கெங்கே என்னென்ன இதில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படிச்சுட்ருக்கீங்க. ஸோ படிங்க, தப்பு இல்லை. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து எந்தெந்த ஏரியாவில் டச் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க போகலாம். ஸோ டெரஸ் ஃபார்மிங் என்னது, படிக்கட்டு வேளாண் முறை. இது ஜென்ரலி எங்கே நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்பிங் ஏரியானா என்னதுங்க, மலை பிரதேசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ எஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பொசிஷனே கிடையாது, பிளைன் பொசிஷனே கிடையாது, எல்லாமே ஸ்லோப்பிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ மலை பிரதேசங்களை தான் இந்த படிக்கட்டு முறை வேளாண்மை நடக்குது. இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இயற்கையாகவே அமைஞ்சிருக்குமாமா. அதான் ஒரு முக்கியமானது. நம்ம வந்து போய் கட் பண்ணி படிக்கட்டு முறையில் செய்யப்படல, டெரஸ் ஃபார்மில் நம்ம பண்ண போகிறதில்ல, இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்கிறது, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சமமான பகுதி அப்படிங்கிறத வர, ஃப்ளாட் லேண்ட் இஸ் லிமிட்டட்.
ஜென்ரலி எப்படி இருக்குங்க, அந்த ஃப்ளாட் லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். எல்லாமே வந்து டெரஸ் ஆர் மேட் டு ப்ரொவைட் ஸ்மால் பேச்சஸ் லெவல் லேண்டு தான் அதிகமாக காணப்படும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து வேளாண்மை செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் எரோஷன் இஸ் ஆல்சோ செக்டு டியூ டு டெரஸ் ஃபார்மேஷன் ஆன் ஹில் ஸ்லோப்ஸ். மலை சரிவுகளில் உள்ள படிக்கட்டு முறை அமைப்பு மண் அரிப்பை தடுக்கிறது. மறந்துடாதீங்க, மண் அரிப்பை வந்து தடுக்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம ஃபார்மிங் பண்ணோன்னு வச்சுங்களேன், இந்த மண் அரிப்பு நடக்கும் இல்லை, மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நடக்காமல் இது டெரஸ் ஃபார்மிங், அதாவது இந்த பிளேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. ஸோ இது கொஷின்ஸ் எப்படி கேட்பான்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? எந்தெந்த முறை வந்து எந்தெந்த முறையில் இருக்குது ஜென்ரலாக கேட்பான். டெரஸ் ஃபார்மிங்க்கு என்ன கேட்பான்னா, இந்த புக்கில் இல்லாத ஒரு இது கேட்பான். இது மாதிரி நாங்கள் வந்து காஃபி டீ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த எஸ்டேட் பிளேஸில் என்ன, அதாவது எந்த ஃபார்மிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெரஸ் ஃபார்மிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் உங்களுக்கு இது அதாவது கூற்றுகள் காரணங்கள் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர். அதாவது இந்த கேட்குறோம் இல்லையா, இந்த கூற்றுகள் காரணங்கள் ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேக் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 35% ஒரு டாபிக் வந்து கவர் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட்டு அதை விட முக்கியமானது, இதுவும் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் கிராப்ஸ் கல்டிவேஷன் இன் இந்தியா. இந்தியாவின் முக்கிய பயிர்களை கேட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் முக்கிய பயிர்களை, இது அருமையான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், இதையே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுலேருந்தே ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? என்னென்ன பாருங்கள், ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், இந்த 4 கிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது உணவு பயிர் கேட்பாங்க. பின்வரும் எவை உணவு பயிர்கள் இல்லை கேட்பாங்க இல்லையா. அடுத்து கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறது வாணிப பயிர், வாணிப பயிர். பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது தோட்டப்பயிர். ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது தோட்டக்கலை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்காக எழுதுகிறேன் தோட்டக்கலை. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, அந்த 4 பயிர்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்ன மனப்பாடம் பண்ணி வைக்கிறீங்க, அந்த ஃபுட் கிராப்ஸ்னால் எது எது அப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் எக்ஸட்ரா கொடுத்துருப்பாங்க, இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், புக்கை படிச்சுக்கங்க, ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் உட்காந்து படிங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த கல்டிவேஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த அந்த ஃபுட் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்தியாவில் அங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட் கேன் யூஸ்ஃபுல் ஃபார் அப்பியரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு இது புக்கை ஸ்ட்ரைட்டாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதை மட்டும் தெரிஞ்சிக்க முடியும், எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. பாருங்கள், அந்த ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ் அப்படி மறந்துடக்கூடாது. ஸோ லிஸ்ட்டு நான் நெல் இல்லையா, கோதுமை, நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர்கள், பருப்பு, இன்னும் பல அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட் கிராப்ஸ். அதை வந்து என்னென்ன லிஸ்ட்டுங்கிறது படிச்சுக்கோ. கேஷ் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், எக்ஸாம்பிள் கேஷ் கிராப்ஸ்க்கும் ஃபுட் கிராப்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 டன்னு ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1000 டன் ரைஸ் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், 1000 டன் வந்து சுகர் கேன் இருக்குது. சரியா? இப்போது 1000 டன் ரைஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பரணி மாதிரி ஒரு வேர்ஹவுஸ் வச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த ரைஸை சேமித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் முழுக்க சாப்பிட்லாங்க. புரியுதுங்களா? ரைட், இதான் வந்து ஃபுட் கிராப்ஸ். இப்போ சுகர் கேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வேர்ஹவுஸில் டெய்லி கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் என்னத்துக்காகும், யூஸாக இருக்குமா? அதை நம்ம சாப்பிட முடியாது. செய்கிறதே எதுக்கு செய்கிறோங்க, பணத்துக்காக, கேஷுக்காக செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் செய்கிறோம். அதனால தான் கேஷ் கிராப்ஸ் அப்படி பேர் வந்துருக்குது. என்னென்ன பாருங்கள், சுகர் கேன், டொபேக்கோ டெய்லி சாப்பிட முடியுமா, காட்டன், ஜூட்,
ஆயில் சீட்ஸ் எக்ஸட்ரா ஆல் ஆர் என்னங்க சேல்ஸ் பர்பஸ்க்கு எக்கனாமிக் பர்பஸ்க்கு கேஷ் வாங்கிறதுக்காக தான் இந்த கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்டேஷன் கிராப்ஸ் தோட்டப்பயிர், டீ, காஃபி, ரப்பர், இது எல்லாமே தோட்டத்தில் சேர்ந்தது. எல்லாமே தோட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த தோட்டத்தில் என்ன இருக்கும், டீ, காஃபி, ரப்பர். அது டீ காஃபி பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டேட் பிளேஸில் இருந்தாலும் ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸில் இது வந்துடுது. ஸோ ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே தோட்டக்கலை. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வந்து இந்த கிராப்ஸை வந்து வளர்ப்போம். ஸோ அதனால் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் அப்படிங்கிறது நேம் வந்துருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் எடுத்துக்கங்க, ரைட்டுங்களா. இப்போது ஒவ்வொன்றையும் நம்ம எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யார் டாப்பில் இருக்காங்க, அதுதான் எக்ஸாமில் இன்னும் டீப்பாக டச் பண்ணக்கூடிய பிளேசஸ். அதை பாருங்கள். ஃபுட் கிராப்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபுட் கிராப்ஸ், ஃபுட் கிராப்ஸ் இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன், அதிக பேருக்கு தேவைப்படக்கூடியது, அதனால் ஃபுட் கிராப்ஸ். என்ன ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கலாங்க, நெல். இதுக்கு பேர் பாருங்கள், இன்னொரு பெயர், இதுக்கு பேர் பாருங்கள் இண்டிஜீனியஸ் கிராப்ஸ். ரைஸ் இதை படிச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இண்டிஜீனியஸ் கிராப்ஸ், இந்த ரைஸை என்ன சொல்கிறாங்க, இண்டிஜீனியஸ் கிராப்ஸ். என்னங்க தமிழில் பூர்வீக பயிர், படித்து வச்சுக்கோ. பூர்வீக பயிர் என்றால் என்ன, நெல். நெல் இந்தியாவின் பூர்வீக பயிர். ரைஸ் இஸ் அன் இண்டிஜினியஸ் கிராப்ஸ் இன் இந்தியா. அதான் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உடனே எக்ஸாமில் கேட்குற டேட் கொஷின்ஸ். இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் ஆஃப்டர் சைனா. ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 4 பிளேசஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். 4 பிளேசஸ், சரிங்களா. புக்கில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, யூ கேன் கோ சர்ச் இன் விக்கிபீடியா, கூகுள், எதுலையாவது நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அது எக்ஸாமில் வரும். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, ரைட். இப்போது தமிழ்நாட்டிலே வந்து எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே, இந்தியாவில், அதுக்கப்புறம் ஏஷியாவில், அதுக்கப்புறம் வேர்ல்டில். புரியுதுங்களா? வேர்ல்டு ஃபஸ்ட்டு, ஏஷியா ஃபஸ்ட்டு, இந்தியா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. இந்த 4 பிளேசஸை நீங்கள் எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இருக்குது. ஸோ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். இது மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தமிழ்நாடை பற்றி கேட்க மாட்டாங்க. எல்லாமே இந்தியா பற்றியும், ஏஷியா பற்றியும், வேர்ல்டு பற்றி தான் கேட்பாங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிஎன்பிசி, அதுக்கு மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இது மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக கேட்பான். ஸோ 4 பிளேசஸையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் வந்து, எல்லாமே அவைலபிலிட்டி தானே, எல்லாம் மொபைல் வச்சுருக்கீங்க, உடனே வந்து கூகுள் சர்ச் பண்ணி வேர்ல்டில் என்ன, ஏஷியாவில் என்ன, இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன, எது ஃபஸ்ட் பிளேஸு அப்படிங்கிறது படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். It is mainly a tropical crop. ஓகேங்களா? வாட் இஸ் ட்ராபிக்கல் கிராப்? என்னங்க ட்ராபிக்கல் கிராப்னு என்ன அர்த்தம்? அயன மண்டல பயிர். அடுத்த ஒரு நேம் பாருங்கள், ரைஸுக்கு இன்னொரு பேர் என்னங்க, அயன மண்டல பயிர். இது மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் படித்து வச்சுக்கணும். அயன மண்டல பயிர். அயன மண்டல பயிர்னு என்ன அர்த்தம்? அங்கே என்ன மீனிங்? அயன மண்டலம் எதுக்கு சொல்கிறாங்க? 24 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? 150 சென்டிமீட்டர். ஸோ 24 டிகிரி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ராபிக்கல் கிராப்பில் ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரைஸு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஃபெர்டைல் கிளேயி ஆர் லோமி சாயில். புரியுதுங்களா? ஸோ வளமான களிமண் மற்றும் வண்டல் மண் இருக்கிற பகுதியில் தான் நெல் அதிகமாக சாகுபடியே ஆகும். அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரைஸு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வந்து டெல்டா பிளேஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னங்க, சீப் லேபர்ஸும் கிடைக்கணும். அதுவும் முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், அந்த ரைஸ்
ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிப்பா. ஸோ ரைஸ் இன் இந்தியா இஸ் சோன்னு என்ன அர்த்தங்க, முறைகள், என்னென்ன முறைகளில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டிங், ப்ளஃபிங் ஆர் ட்ரெல்லிங், டிரான்ஸ்பிளான்டிங், 3 முறைங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஏதாவது ப்ராட்காஸ்டிங் என்ன மீனிங்கு, விதை தூவல் முறை. ப்ளஃபிங் அண்ட் ட்ரில்லிங் தெரியும், ஏர் உழுதல் அல்லது துளையிடும் அப்படின்னு ஒரு முறை. 3வது டிரான்ஸ்பிளான்டிங் அப்படிங்கிறது என்னது, நாற்று நடுதல். ஸோ நாற்று நடுதல் முறை வந்து நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம், அங்கே நாற்று நடுதல் முறை வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்டிங், இந்த 3 முறையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது நம்ம வந்து ரைஸை வந்து நிறையா ஈல்டிங் பண்ணணும் அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி, HYV, ஹை ஈல்டிங் வெரைட்டி, அதிக விளைச்சல் தரும் விதைகள் என்னென்ன பாருங்கள், CR தான் 205, AR தான் 306, CRR 451, எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் சொல்லிட்டான் எக்ஸட்ரா தெரியுமா, இன்னும் இருக்குது, புக்கில் கிடையாது. நீங்கள் வந்து பேப்பர் பாருங்கள், நியூஸ் பேப்பர் பாருங்கள், சேனல் பாருங்கள், நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள், மேகசின்ஸ் படிங்க, அதுலேயும் உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸட்ராவில் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. நம்ம தான் படிச்சுக்கணும், ஓகேங்களா. ரைட், இப்போ பார்க்கலாம். In 2016, the first 10 leading rising producing states வெஸ்ட் பெங்கால் தாங்க. ஸோ இந்தியாவில் வந்து 2016 உடைய சென்சஸ் பிரகாரம், அப்போ 2014 இன்றைக்கி என்ன தேதிங்க, 2024. அப்போ என்னாச்சு, புக்கு அன்னைக்கு போட்டாங்க, 2016 தான் போட்டாங்க. இப்போ என்னங்க, இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சாக தான் நான் சொல்கிறேன். யூ கேன் கோ அண்ட் சர்ச். சரிங்களா. ஃபஸ்ட்டு இன் இந்தியா, இந்தியாவிலே வந்து வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டு தான் ஒன்று வந்திருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாமா இல்லை? ஸோ அப்படி பார்த்தா தான் அது கிளியராக இருக்கும். என்ன பாயிண்ட் வந்திருக்கும், மிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சார்ட் வந்து மிஸ் பண்ணிட்டு போனோம். பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் சார்ட், இதை படிச்சுக்கணுங்க, எக்ஸாமில் கேட்பான். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள இடப்பெயர் வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் என்ன பாருங்கள், ஜூம், பூனம், பொடு, பீவார், மாஷான், பென்ட்ரா, பீரா. சரிங்களா. எந்தெந்த மாநிலத்தில் பண்ணுறாங்க? ஜூம் அப்படிங்கிறது அஸ்ஸாம், படித்து வச்சுக்கோ, பொறுத்துகளை கேட்பாங்க, மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. பொன்னம் கேரளா, பொன்னம் ஈஸியா, பூனம் இல்லையா, பூனம் அல்லது பொன்னம். ஜென்ரல் இந்த நேம் கேட்டோன்னு கேரளா ஞாபகம் வரும். பொடு, யூ, பொடு, ஊஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. சரிங்களா. பீவார், மாஷான், பென்ட்ரா, பீரா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். இது வந்து எக்ஸாம் அது இந்த இது கொடுத்துருக்காங்க. சரி, வேறு ஏதாவது ஸ்டேட்டில் வேறு ஏதாவது நேம் இருக்கானா? எஸ், இருக்கலாம். யூ கேன் கோ அண்ட் சர்ச் இட். அதான் முக்கியமானது, சர்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதாவது கம்பேரிஷன், அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுக்கும்போது ஏதாவது புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடுவான். அடுத்த ஒரு சார்ட் பாருங்களேன், இது அதை விட அதிபயங்கர முக்கியமானது. சரிங்களா. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கொஷின்ஸ் கேட்டிருப்பான், பார்த்துக்கோ. என்னென்னா கிராப்பிங் சீசன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. கிராப்பிங் சீசன்லாம் யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறது. கிராப்பிங் சீசன்ஸ் என்னென்ன பாருங்கள் லிஸ்ட்டு: கேரிஃப் சீசன், ராபி சீசன், ஜைட் சீசன். இந்த 3 சீசனையும் கரைச்சி குடிச்சிடணும். சரிங்களா. என்னது, ஜூன் டு செப்டம்பர் இது காரிஃபு, ராபி வந்து அக்டோபர் டு மார்ச், ஜைடு வந்து ஏப்ரல் டு ஜூன். என்ன வந்து பண்ணுறாங்க, 2 ஸ்டேட்டு அப்படிக்கா, நார்த்தன் ஸ்டேட்டு, சதர்ன் ஸ்டேட்டு. சரிங்களா. நம்ம ஏரியா சதர்ன், அந்த பக்கம் நார்த்து. அங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ், நார்த்துலேயும் சதர்ன்லேயும் ரைஸ் தான் பண்ணுறாங்க. இந்த கேரிஃபில் காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவர்,
அதே மாதிரி ராகி, மைஸ், ஜோவர், கிரவுண்ட்நட். இந்த பயிர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபி சீசன்லேயும் வீட், கிராம், ராப்சீட், மஸ்டர்ட், பார்லி, இங்கே ரைஸ், மைஸ், ராகி, கிரவுண்ட்நட். அப்படி ஸோ ரைஸ் பாருங்கள், டச் பண்ணுறாங்க பாருங்கள். சவுத்தில் பார்த்தீங்களா ரைஸை எத்தனை பிளேஸுங்க, ஆல் சீசன்ஸ்லேயும் ரைஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வீட் ராபி சீசனில் வருது. சாப்பாடு மெயின் சாப்பாடுங்க. நார்த்தன் சைடை பொறுத்த வரைக்கும் வீட்டு தான் மெயின். எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றதுல குறைவாக தான் சாப்பிட்றாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபோடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்காக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் கிராப்ஸ் நிறையா இருக்குது. வீட் இட் இஸ் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் தி கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸ். ரைஸுக்கு அப்புறம் அடுத்தது எல்லாம் கோதுமை தான் சாப்பிட்றாங்க நார்த்தன் சைடில். சரிங்களா? 22% of the total area and 34% of the total production of food grains in the country. மறந்துடாதீங்க, நாட்டின் பயிர் சாகுபடியில் 24% மொத்த உணவு உற்பத்தியில் 34% பங்கை கோதுமை தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறது. யாருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். எல்லாம் படிச்சுக்கணும், கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னா டெக்கன் பிளேஸுங்க. டெக்கன் கவரிங் தி பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஆல்சோ கான்ட்ரிபியூட் தி மேஜர் வீட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது வீட்டுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு பயிர், ஸோ வீட் பற்றி அதுவும் வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, புக்லேயும் அவைலபிள், நம்ம இங்கே வந்து சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஜோவர் கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இங்கே வந்து ஜோவர் அப்படிங்கிறது சோளம். பாஜ்ரா தான் கம்பு, சோளம். என்ன சோளம் தேர்டு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் நான் வந்து ரைஸு, வீட்டு, ஜோவர். ஸோ வந்து கண்ட்ரிலேயே 3வது ஃபுட் கிராப்ஸ். சரிங்களா? இப்போது ஆஃப்ரிக்காவுக்கு போனோம்னா அங்கே இது இண்டிஜினியஸ் பிளான்ட்டாக இருக்குது. அதாவது பூர்வீக பயிர். ஆஃப்ரிக்காவின் பூர்வீக பயிர் வந்து சோளம். சின்னதாக இருக்கும் சோளம், மக்காச்சோளம் கிடையாது, சிறு சோளமாக இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் பாருங்கள், the plant has tendency to grow adverse climatic condition. அது இந்த பயிர் வறட்சியான காலநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. அதான் முக்கியமானது. இந்த பயிருக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குதுங்க. போய் விட்டமின்ஸ் மாத்திரை சாப்பிட தேவையில்லை, ஜோவரை சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட், புரத சத்து, தாதுக்கள், விட்டமின்கள் உள்ளது. ஏழை மக்களுக்கு இதுதான் பெரிய உணவாக இருக்குது. புவர் பாப்புலேஷன்ஸ், லார்ஜ் செக்ஷன் ஆஃப் தி புவர் பாப்புலேஷன்ஸ் இவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபோடராகவும் பயன்படுத்துகிறாங்க. ஃபோடர்னா கால்நடை தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. இது யாருங்க இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு முக்கியமானது. கர்நாடகா, மத்திய பிரதேஷ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜோவர். சரி, ஜோவர் இஸ் எசென்ஷியல் கிராப்ஸ் இன் பெனிசுலர் இந்தியா. தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிர் எது அப்படின்னா சோளம். தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிர் சோளம். அடுத்த ஒன்று பாஜ்ரா கம்பு இல்லையா? ஸோ கம்புச்சோறு, கம்புலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் கம்பு. யாருங்க அது? திரும்ப யார் எடுக்கிறான்? ஜோவரையும் கம்பையும் அவங்களுடைய பூர்வீக பயிராக ஆப்பிரிக்கா இருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்ம அதிகமாக என்னங்க, புவர் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இந்த பாஜ்ராவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நார்த் சைடில் சாப்பிட்லாம் அல்லது சவுத் சைட்லையும் சாப்பிட்லாம், நோ இஷ்யூ. பட் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபோடர் ஃபார் கேட்டில், எல்லாமே கால்நடை தீவனங்களுக்காக பயன்படுறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, த கிராப் ஆஃப் ட்ரை ரீஜியன், வறண்ட பகுதியிலும் நன்கு வளரக்கூடியது எது? பாஜ்ராவும் கம்பு, அதாவது ஜோவரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து வறண்ட பகுதி எங்கே? பாலைவனம் எங்கே இருக்குங்க? ராஜஸ்தான். த ராஜஸ்தான் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா ஃபாலோடு பை உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா. இந்த பிளேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்து போகலாம் பார்லிக்கு ஜென்ரலி பார்லி தான் நம்மளுக்கு தெரியும். தமிழில் இன்னொரு பேர் நாங்கள் இருக்குது, வார் கோதுமைனாலும் பார்லினாலும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. சீரியல்ஸ் தானிய பயிருங்க. பார்லி என்பது தானிய பயிர். ஸோ ஏழைகளுக்கு முக்கியமான பயிர் இது. ஏழைகளுக்கு தான் முக்கியமான பயிர். வாட்டர், பீர், விஸ்கி. பார்லி வாட்டர் தயாரிப்பதற்கும், பீர் தயாரிப்பதற்கும், விஸ்கி தயாரிப்பதற்கும், இந்த மதுபானங்கள் தயாரிக்கல
சாரி, இது வந்து எங்கெங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா ராஜஸ்தான், மறந்தாது, ராஜஸ்தானுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ், அங்கே தான் இந்த பார்லி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து போலாம் பல்சஸ். பல்சஸ் பருப்பு வகைகள் இல்லையா? ஸோ பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் பருப்பு வகைகள்? இந்த லார்ஜ் நம்பர் கிராப்ஸ் மோஸ்ட்லி லெகுமினஸ். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ லெகுமினஸ்னால் என்னது? அதாவது பருப்பு வகைகள் அவரை இனம், ஜென்ரலி வந்து அவரை இனத்தை சேர்ந்த பல பயிர்கள் உள்ளடக்கியது தான் இந்த பருப்பு வகைகள். தாவர புரதச்சத்து நெறிந்தது, அதான் ரிச் இன் வெஜிடபிள்ஸ். லெகுமினஸ் பிளான்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணக்கூடியது லெகுமினஸ் பிளான்ட். அதுவும் பார்த்துக்கோ, நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணது. சரி, ஓகே. இது அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? ஹியூமன் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க பருப்பு வகைகள். அது இல்லாமல் கேட்டில் ஃபீடுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. நான் சொல்ல பார்த்தீங்களா, இப்போ பேசிகிட்டு இருந்தோம் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். புரியுதா என்ன மீனிங்கு? அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய தனிமத்தில் அதிகமான எதுங்க? நைட்ரஜன். நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78% நைட்ரஜன் இருக்குது. இந்த 78% நைட்ரஜனை வளிமண்டலத்திலேருந்து அப்படியே பிடிச்சி, காற்றிலேருந்து பிடிச்சி இழுத்து மண்ணுக்கு நிலைநிறுத்துறனால தான் அந்த இடத்துல என்ன தெரியுங்க, நைட்ரஜன் நிலைநிறுத்திச்சுன்னா அந்த யூரியா தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் உருவாகக்கூடியது இந்த லெகுமினஸ் பிளான்ட்டு முக்கியமானது. சரி, இதில் இந்தியா பொறுத்த வரைக்கும் தான் அதிகமாக பருப்பு உற்பத்தியில் முதல் நாடு அப்படின்னா அது இந்தியா தான். சரிங்களா? அடுத்தது போனால் இது வரைக்கும் ஃபுட் கிராப்ஸ் பார்த்தோம். கேஷ் கிராப்ஸ், தானிய, அதாவது வாணிப பயிர்கள் கேஷ் கிராப்ஸ். இது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சுகர் கேன், டொபேக்கோ, ஃபைபர், காட்டன், ஜூட், ஆயில், சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ எங்கெங்க அப்படிங்கிறதும் இந்த புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்லேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷ்ரிங்க் பண்ணி காமிச்சோன்னா கிளியராக புரியும். யூ கேன் கோ த்ரூ இட் இன் யுவர் ஹோம். நெக்ஸ்ட் ஒன் சுகர் கேன். இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசருங்க. இந்தியாவிலே வந்து அது வேர்ல்டுலேயே வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம இந்தியா தான். சரிங்களா? The crop provides raw materials of sugar industries, which is second largest industrial category of 4 of our country. அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2வது பெரிய தொழிற்சாலை அப்படின்னா சர்க்கரை தொழிற்சாலை அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. 2வது பெரிய தொழிற்சாலை. ஸோ மக்களுக்கு சுகர் கொடுக்குறாங்க, கர் கொடுக்குறாங்க, காண்டி சாரி, இது மாதிரி பல சாராய தொழிற்சாலைக்கு தேவைப்படக்கூடிய கரும்பு சாறு, காகித தொழிற்சாலைக்கு தேவைப்படக்கூடிய கரும்பு சக்கைகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சரி, இருக்கட்டும். எந்த ஊர்லங்குது? எந்த ஊரில் அதிகமாக? உலகத்திலேயே வந்து கியூபா முதல் நாடு, பிரேசில் 2வது நாடு, இந்தியா 3வது நாடு. மறந்துடாதீங்க. இதில் சுகர் கேனில் அதிகமாக உற்பத்தி செய்வதில் உலகத்திலே கியூபா முதல் நாடு, 2வது பிரேசில், 3வது இந்தியா. ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. யூபி, சரிங்களா? யூபி சுகர், ஃபாலோட் பை என்ன இருங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத். ஓகேவா? ஸோ நீங்களும் வீட்டில் ஒரு முறை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் போகலாம் காட்டன், பருத்தி. ஸோ பருத்தியை பொறுத்த வரைக்கும் என்னது? இது ஒரு கேஷ் கிராப்ஸ், இந்தியாவில் இருக்குது, புரிஞ்சுக்கிறோம். ரைட், ஓகே. இதுவும் வந்து பருத்தி தொழிற்சாலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. முதல்ல யார் இருக்காங்க? சைனா தான். சைனாக்கு அடுத்தபடியாக தான் நம்ம வந்து 2வது இடத்துல, சைனா 1, இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இதில் பருத்தி உற்பத்தியில். ஓகேங்களா? ஸோ 79% total area and production in the country were contributed by 4 states. எதுங்க? குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் 100% பருத்தி உற்பத்தி செய்திருந்தால் அதில் 79% குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப் வந்து என்ன பண்ணுறாங்க? பங்களிப்பு கொடுக்குறாங்களாமா. அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது ஜூட்னு சொன்னாலே ஒரு ஊர் ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க? ஜூட்னு சொன்னாலே நேராக நம்ம வெஸ்ட் பெங்கால் தான் ஜூட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸுங்க. சரிங்களா? அவங்க தான் அதிகமாக சணல் உற்பத்தி செய்யக்கூடியவங்க.
சணல் உற்பத்தி செய்யக்கூடிய. ஓகே, இது பாருங்கள், ஜென்ரலி ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ், வெப்பமண்டல, ட்ராபிக்கல் அர்த்தம் வெப்பமண்டல இலைப்பயிர், வெப்பமண்டல இலைப்பயிர் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ க்ரோஸ் வெல் இன் அலுவியல் சைல், அலுவியல் சைல் அர்த்தம் வண்டல் மண். ஸோ வண்டல் மண்ணில் அதிகமாக இது வளரக்கூடியது, நல்லா வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரி அதிகமாக கொடுக்குறாங்க. எதுக்கு தயாரிக்காங்க? கன்னி பேக்ஸ், கார்பெட்ஸு, ஹேசன்ஸ், ரோப்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, ரக்ஸு, க்ளோஸு, டார்பாலின்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தெரியுங்களா. ஸோ அதனால் சணல் தயாரிக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதலிடம் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதை தொடர்ந்து பீகார், அஸ்ஸாம், மேகாலயா. அடுத்த எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ். ஸோ ஆயில் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோன்னா ப்ரீமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். இந்தியனுடைய டயட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க. எங்கே பார்த்தாலும் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்ட்நட்டு, ரேப் சீடு, மஸ்டர்ட், சீசம், லின்சீட், சன்ஃப்ளவர், கேஸ்டர் ஆயில், காட்டன் சீடு, நைகர் சீடு யூஸ் பண்ண, நிலக்கடலை, கடுகு, எள்ளு, ஆலி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி, நைஜர் விதைகள், இது மாதிரி நிறைய விதைகள் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அது யாருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா குஜராத். ஸோ ஒவ்வொரு கிராப்ஸும் யார் வந்து எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து அதில் என்ன பிளேசஸ்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. இந்தியா வந்து பாருங்கள் செகண்ட் பிளேஸ், இந்தியா ஹிந்தி செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து சைனா, இது எண்ணெய் வித்துக்களை. ஸோ மேக்ஸிமம் சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த 3 வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வருவோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ஃபஸ்ட்டு இருக்கிறனால தான் அவங்க வல்லரசாக இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கோ. நம்ம ஃபஸ்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் நம்மளும் வல்லரசாக இருந்திருப்போம். அதனால தான் சொல்லுவோம். ஸோ வந்து அங்கே கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்டு மினரல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே கிராப்ஸு, இந்த எல்லாம் சேர்த்து தான் நம்ம வல்லரசே ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம், பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்ட பயிர்கள் அப்படின்னு பார்க்க போனால் என்னென்ன வந்துடுறாங்க, டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ டீ பார்க்கலாம். ஜென்ரலி என்னங்க எவர் கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அயன மண்டல, உப அயன மண்டல. ட்ராபிக்கல்னா அயன மண்டல ஆல்ரெடி எழுதிட்டேன். சப்ட்ராபிக்னா உப அயன மண்டல, அந்த காலநிலையில் தான் அது வளரக்கூடியது. அதுவும் வந்து பசுமையான தாவரம். ஸோ இதை பயிரிடுவதற்கு சும்மா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. என்ன தேவைங்க, லேபர் இன்டென்சிவ் அண்ட் க்ரோ ஃபாஸ்டர் அண்டர் தி லைட் ஷேடோ. அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுது. அதிக மழை இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செஞ்சே ஆகணும். பார்த்தீங்கன்னா டீ பிளான்ஸ் ரிக்வயர் ஹை ரெயின்ஃபால். ஸோ ரூட் கேனாட் பி டாலரேட் வாட்டர் லாகிங். வேர்களை தண்ணீர் தேங்காமலும் இருக்கணும். அதான் முக்கியமானது. எதுக்கு வந்து எஸ்டேட்டில் மேலே வந்து இந்த மலைச்சரிவில் வந்து டீ வளருது, தண்ணீர் தேங்கி நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. சரி, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பயிர்கள் உண்டு. அது டீ. ஒன்று வந்து என்னதுங்க, பூகி அப்படின்னு சொல்லுவாங்க. பூகி அப்படிங்கிறது ஒரு வகையான டீ. இரண்டாவது அசாமிகா. ஸோ அசாமிகா அப்படிங்கிறது அஸ்ஸாம் டீ சொல்கிறோம் இல்லையா, இந்தியா. ஆனால் பூகி, சூகி யாருங்க, சைனா. ஆமாம், இதில் ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. ஸோ பூகி அப்படி பிறப்பிட வந்து சைனா, அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமிகா, அது இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உலகத்திலே பார்க்கலாம். உலகத்திலே தேயிலை உற்பத்தியில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, சைனா தான். பார்த்தீங்களா, அங்கே எல்லாத்துலேயும் சைனா ஃபஸ்ட்டு இருப்பாங்க. செகண்டு தான் இந்தியா, செகண்ட் பிளேஸில் வந்துட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அஸ்ஸாமிகா பேர் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அஸ்ஸாம் தான் லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசராக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. அடுத்த ஒரு பிளான்டேஷன் கிராப்பு காஃபி. ஸோ காஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க, இந்த ஆல்டிடியூட்ஸ்னு என்ன அர்த்தம், உயரமான பகுதி. சரிங்களா. அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதியை தான் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் அந்த சீ லெவல் ஹைட்டில் தான் இந்த காஃபியே நல்லா வந்து வளரும், நல்லா கல்டிவேஷன் ஆகும். அப்படின்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 காஃபி நேம் கொடுத்துருக்கான் பாருங்கள். அரபிகா. சரிங்களா, அரபிகா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொபஸ்டா. ஸோ 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தான் இருக்குது.
2 பேர் தான், அதிக பேர் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, 2 பேர் தான், அரபிக்கா, ரொபஸ்டா. ஸோ ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்த வகை, அரபிக்கா அப்படிங்கிறது நல்லா வந்து ஹை குவாலிட்டி காஃபி. சரிங்களா? ஸோ இந்தியாவோட நிலைமையை பாருங்கள், 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். வச்சுக்கோ, 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் தான் அதிகமாக காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ப்ரொடியூஸ் 71% இன் இந்தியா, 2.5% இன் தி வேர்ல்டு. யாருங்க? அந்த கர்நாடகா இருக்கான் பார்த்தீங்களா, அவர் சோர்ஸ் வெளியிடுறாங்க. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா 2018 விட்டுருக்காங்களாமா. நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பாருங்கள் கர்நாடகாவில், 71% இந்தியாவுக்கு நாங்கள் தாங்க காஃபி கொடுக்குறோம். ஆனால் உலகத்தில் 2.5% நாங்கள் தான். உலகத்தில் 2.5% காஃபி கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, ஒரு ஹை பர்சன்டேஜ் தான். ஓகே, அடுத்த ரப்பர். ஸோ ரப்பர்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்னியாகுமரியை ஞாபகம் வச்சுக்கணும். கன்னியாகுமரியில் தான் ரப்பர் ப்ரொடியூஸ், ரப்பருடைய அதாவது கவர்மெண்ட்டுடைய தோட்டம் இல்லையா சொல்லுவாங்கள்ல, ஃபார்மிங், கவர்மெண்ட் ஃபார்மிங்கே வந்து ரப்பர் ஃபார்மிங் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. அதனால் ரப்பரை பொறுத்த வரைக்கும் யாருங்க? தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான். த மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் அண்டர் ரப்பிங் பிலாங்கிங் டு ஸ்மால் அண்ட் லேண்ட் ஓனர்ஸ் யார் இருக்காங்க? கேரளாவும் தமிழ்நாடு. ஏன்னா கன்னியாகுமரி பக்கத்துலேயும் வந்து அந்த கேரளா வந்துடுறதுனால. ஸோ கேரளா, தமிழ்நாடு முக்கியமானது, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, த ரப்பர் பிளான்டேஷன் வேர் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன் கேரளா 1902. வச்சு கேட்பாங்க. ஸோ கேரளாவில் வந்து 1902 முதல்ல இந்த பயிரை உருவாக்குனாங்க. இது ஜென்ரலி எப்படிங்க, டெம்பரேச்சர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ், ரெயின்ஃபால் வந்து 300 சென்டிமீட்டர் இருக்கணுமா இந்த ரப்பர் தோட்டத்துக்கு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன? ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஈரப்பதம் அயன மண்டலம். ஸோ அடுத்து இந்த சில்லியில் சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் நான் வந்திருக்கோம் என்னதுங்க, ஸ்பைசிஸ். ஸோ ஸ்பைசிஸ்னாலும் நிறைய என்னங்க, கேரளா தான். ஸ்பைசிஸ்னாலே கேரளா தான், அப்படியே கனெக்ஷன். ஸ்பைசிஸ் கேரளா, அவன் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா. என்னென்ன பாருங்கள், பெப்பர், சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், கேர்டமம், க்ளோவ், ஸோ அரேக்கா, சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மிளகு, மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, பாக்கு, இது மாதிரி நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாம் கேரளா தான். ஓகேங்களா? ஸோ இந்தியா ஹேஸ் பீன் த வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் அது ஸ்பைசிஸ் சின்ஸ் ஆன்சியன்ட் டைம்ஸ். ஆன்சியன்ட் டைம்ஸ் என்னங்க, ரொம்ப ஒரு புகழ்பெற்ற காலத்துலேருந்து, பழங்காலத்துலேருந்து இந்த தோட்டத்தை வந்து வச்சிட்ருக்காங்களாமா இந்தியா. அடுத்தது லாஸ்ட் ஒன், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், தோட்டக்கலைகள் இல்லையா? ஸோ தோட்டக்கலைகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து வீடு ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா? அங்கே தான் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ், பட் சில பிளேசஸில் ஒரு பெரிய தோட்டமாக வச்சு செய்கிறாங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, அந்த எசென்சியல் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ் சரி இருந்துட்டு போகுது. இந்தியாவோட நிலைமையை பார்க்கலாம். இந்தியா செகண்ட் பிளேஸுங்க, செகண்ட் பொசிஷன்ஸ். சரிங்களா? அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால் நிறையா வந்து நம்மளுக்கு என்ன, அவங்க ஏற்றுமதி செய்கிறோம், நிறையா வந்து ஏற்றுமதி செஞ்சு நம்முடைய எக்கனாமியை வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், லைஃப் ஸ்டாக்ஸ். லைஃப் ஸ்டாக்ஸ்னால கால்நடைகள். லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கால்நடைகளை குறிக்கும். இந்த கால்நடைகள் யாருங்க அப்படின்னா, இவங்க தனிப்பாட்டே கிடையாது, இவங்க அக்ரிகல்ச்சரோட சேர்ந்தவங்க தான். அதான் மிக்சடு அக்ரிகல்ச்சர்லேயே வந்துடுறாங்க. இந்த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா இந்த லைஃப் ஸ்டாக் தான். ஸோ கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதாரத்தின் முக்கியமானது, சோசியோ கல்ச்சுரல் செக்யூரிட்டியும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் முக்கியமானது. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தி இம்ப்ரூவ் ஃபுட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஜெனரேட் இன்கம், அதுவும் முக்கியமானது, எம்ப்ளாய்மெண்ட், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து டெய்ரி ஃபார்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வேளாண்மை பொய்க்கும் பொழுது வேலை வாய்ப்பு தரக்கூடிய இடமே இந்த லைஃப் ஸ்டாக் தான் அப்படின்னு மறந்துடக்கூடாது. அதில் முதல்ல பார்க்க போகிறது கேட்டில். ஸோ கேட்டில் மாடுகள் வளர்ப்பு, அதான் மாடுகள் வளர்ப்பு தான் கேட்டில்னு சொல்கிறோம். 37.3% இந்தியாவிலே வந்து 37 அது
இந்தியாவில் மொத்த கால்நடைகளை வந்து மாடுகள் 37.3% உள்ளது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வச்சுருப்பாங்க. ரைட், இப்போ பார்க்கலாம். இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க? பிரேசில். பிரேசில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு வேர்ல்டு லெவலில். அவங்க தான் அதிகமான மாடுகள் வச்சுருக்காங்க, கேட்டில் வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸு இந்தியா. சரிங்களா? ஸோ நிறையா நம்மளுடைய இந்த வேளாண்மை சம்மந்தப்பட்டதில் இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்துட்டு இருக்குங்கிறது பெருமை தான், இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். ப்ரீட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இனங்கள். மாடுகளுடைய இனங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இனங்கள் பேர் என்னங்க? பாலினம், மில்க் ப்ரீட், டிராஃப்ட் ப்ரீட், மிக்ஸ்டு அண்டு ஜென்ரல் ப்ரீட். ஸோ பாலினம், இழுவை இனம். டிராஃப்ட் என்ன அர்த்தங்க? இழுவை, இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம் இருக்குது. ஸோ கேட்டிலுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க கோட்ஸ். கோட்ஸ், ஸோ கோட்டுங்கிறது வெள்ளாடுகள். ஸோ வெள்ளாடுகள் இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த புவர் பீப்புள்ஸ், புவர் மேன்ஸ்லாம் இது க்ரோ பண்ணுறதுக்காக, மில்க்குக்காக, மீட்டு, ஸ்கின்னுக்காக வச்சுருப்பாங்களாமா. சரிங்களா? ஸோ இது பெரிய லெவலில் அதை சொல்ல தேவையில்லை. பஃபலோஸ், எருமைகள், இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை. ஸோ நீங்கள் நார்த்துலாம் போயிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஃபலோஸ் தான் நிறையா இருப்பாங்க. இந்த பஃபலோஸுடைய மில்க்கு தான் சீப்பன் சோர்ஸ். அங்கே போய் கேட்டிங்கன்னா, டீ கேட்டிங்கன்னா பாதி கிளாஸ் தான் கொடுப்பாங்க. பால் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் கொடுப்பாங்க. போத் ஆர் சேம் ரேட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷ் பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ் 28.2%. ஸோ ஃபாலோடு பை ராஜஸ்தான் 9.6, ஆந்திரா 7.9%. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் சென்சஸ் 1919 தான் ஃபஸ்ட்டு சென்சஸே எடுத்திருக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ 1919 அருமையான ஒரு இயருங்க, மறக்க முடியாத இயர். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே போகலாம். 1919 வந்து ஃபஸ்ட்டு என்னங்க? இந்தியா ஆக்ட். ஸோ இந்திய அரசாங்கத்தின் முதல் சட்டம் உருவானதே 1919 தான். அதுக்கு அடுத்தது 1935, அதுக்கப்புறம் 1950 அப்படிங்கிற தெரிஞ்சுக்கங்க. அதான் இப்போ சட்டத்தை பயன்படுத்தணும்ல. இப்போ ரீசெண்டாக 2024, இல்லையா? 24ல் அடுத்த 1950க்கு அப்புறம் 2024 தான் வேறு ஒரு சட்டம். இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. புரியுதா? அதாவது டோட்டல் இந்தியாவுக்கு முழு சட்டம் இந்தியா ஆக்ட் ஃபஸ்ட்டு வந்து 1919. ஓகேவா? அதே மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது. 1919 போனீங்கன்னா ஃபெமினிஸ் வந்ததும் 1919. அதே மாதிரி இன்ஃப்ளூன்ஸா வந்ததும் 1919. ஜாலியன் வாலாபாக் 1919. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாகவே. தனியாகவே ஒரு இயருக்கு நம்ம பேசிகிட்டே போகலாம், 1 hour அவ்வளோ இருக்குதுங்க. இப்போ லைவ் ஸ்டாக் சென்சஸ் 1919 தான் இந்த டைரி கேட்டில் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்டிங் லைவ் ஸ்டாக் சென்சஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி ஸ்டேட் லெவல் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ டைரி மீட் வூல் இது வந்து முக்கியமானது. ஏன்னா டைரியில் இது வந்து ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்துடுதுங்க. ஓகேவா? இன்னும் டைரி மீட் வூல் இந்த பால் பொருட்கள், இறைச்சி மற்றும் ரோம உற்பத்தியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 2016-17 புக்கு போட்ட காலத்தில் இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த பிரகாரம் யாருங்க? உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களாம் வந்து டைரி மீட் ஊரில் ஃபேமஸாக இருக்காங்க. மீட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஃபாலோயிங் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். புரியுதா? அந்த கறி இருக்குல்ல, அந்த ஆட்டு மாடு கறி, அந்த ஆடு மாடு கறியில் வந்து மீட்டை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்த மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். ஊல் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஃபாலோடு பை கர்நாடகா. ஸோ வந்து நீங்கள் 2 or 3 times படித்தாலே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுதுங்க? கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, அதில் ஆப்ஷன்ஸில் ஆன்சரும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கம்பேர் இட், யூ கேன் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படி ஆன்சர் கொடுத்துடலாம். படிக்காமல் போனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த புக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மேகசின்ஸ் படிக்கணும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் மேகசின்ஸ்னால் நம்ம சாதாரண இந்தியா இந்த பொலிட்டிக்கல் மேகசின்ஸ்லாம் படிக்க வேண்டாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸ்லாம் ஃப்ரீயாக அவைலபிள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஃப்ரீலியே அவைலபிள், இல்லைங்களா? அதுக்கு வந்து அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. உள்ளே கோ த்ரூ இட்.
இன்கேஸ் ஒரு நல்லா இருந்துச்சு அந்த மேகசின்ஸ் அப்படின்னா ஆல்சோ யூ கேன் பர்ச்சேஸ், நோ இஷ்யூ. அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸில் அதுலேருந்து நேரடியான கேள்வி எக்ஸாமுக்கே வருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு அது அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடியது எதுங்க? மீன் வளர்ப்பு, ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரிஸ் இந்தியா வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஏன் அப்படி சொல்லிட்டாங்க? ஏன் ஃபிஷரிஸு? கொஞ்சம் நம்முடைய இந்தியாவுடைய மேப்பை பாருங்களேன், இப்படி இருக்குது இல்லையா? ஜென்ரலாக நான் வந்து நார்மலாக காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக என்னங்க, கடல், ஓஷியன்ஸ் இருக்குது இல்லையா? ஃபுல்லாக ஓஷியன்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஆரம்பித்தானா குஜராத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கேருந்து ஃபுல்லாக இந்த பிளேஸ் ஃபுல்லாக யாருங்க? எல்லாம் மீனவர்கள் தான் இருக்காங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் விட்டுருங்க. அப்போ அதனால தான் இது ஃபிஷரிஸு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி அண்டு எ ஃப்ளரிஷிங் செக்டர் வித் வேரிடு ரிசோர்ஸ் அண்டு பொட்டன்ஷியல்ஸ். மீன் வளர்ப்பு ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இந்த மீன்பிடி தொழில் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு எம்ப்ளாயி கொடுக்குதாமா? அந்த 14 மில்லியன் பீப்புள், 14 மில்லியன் மக்கள் தொகைக்கு அதிகமான ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆக்டிவிட்டி தான் சொல்ல முடியுது. சும்மா கிடையாது, ஏதோ மிஷின் வச்சு ஓட்டுற முடியாது. ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் போய் தான் நேராக போய் கப்பல் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம போய் மீனை பிடிக்க முடியும். இட் ப்ரொடியூஸ் அபவுட் 3% வேர்ல்டு ஃபிஷ். 3%. உலக மீன் உற்பத்தியில் 3% யார் பண்ணுறாங்க? சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியா பண்ணுறது. உலகத்தில் மீன் உற்பத்தியில் 3%, சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடம். சைனா ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் பாருங்கள், சைனா ஃபஸ்ட்டு இருக்கான், இந்தியா செகண்டில் இருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. In India, the fishing categories are 2 types: marine or sea fisheries, inland or freshwater fisheries. இது ரெண்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நிறையா வந்து நம்ம அது வந்து மீன் பிடிச்சி நிறையா எக்கனாமிக்கலாக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மெரின் ஆர் sea fisheries என்னென்ன பண்ணுறோம்? ஜென்ரலி கோஸ்டல் ஏரியாஸ், அது ஆஃப் ஷோர்ஸ், கோஸ்டல் ஏரியா, ஆஃப் ஷோர்ஸ், கடற்கரை பகுதி, சரிங்களா? டீப் சி ஃபிஷரிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா கண்டத்திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் இருக்கிறது கண்டத்திட்டுக்கள், சரிங்களா? கண்டத்திட்டுக்கள் அப்படிங்கிறோம். ஸோ யாருங்க ஃபஸ்ட் அப்படின்னா கேரளா தான். கேரளா லீட்ஸ் த மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ளது. இன்லேண்ட் உள்ளே வரும், இந்தியாவுக்குள்ளே சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போனோம்னா இன்லேண்ட் த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் காணப்படுது. உள்நாட்டு மீன் பிடிப்பு. சரினா ரிவர்ஸ், லேக்ஸ், கேனல்ஸ், ரிசர்வாய்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆறுகள், ஏரி, கால்வாய்கள், குளங்கள், இங்கெல்லாம் வந்து இந்த மீன்களை வளர்த்து அது சேல்ஸுக்கு போகுது. அதில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட்? 50% ஆஃப் தி கண்ட்ரி இந்த டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்களாமா. அதில் ஆந்திரா. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மீன் வந்து ரேட்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும்போதும் அல்லது மீனுடைய டிமாண்ட் ஏற்படும் போது அவங்க சொல்லக்கூடிய முதல் ஊர் எடுத்தீங்களா? ஆந்திராலேருந்து மீன் வரலைங்க, இதான் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். நீங்கள் கேட்கலாம், போய் மீன் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆந்திராலேருந்து மீன் வரலைங்க. அப்போ ஆந்திரா வந்து மீன் வரலன்னு சொன்னால் நம்ம படிப்புக்கு சம்மந்தமாக இருக்குது. ஸோ ஆந்திரா தான் இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸில் பண்ணுறாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லீடிங் ப்ரொடியூசர் இன் இந்தியா. இன் இந்தியா த இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் காட் பை என்னென்னா கேட்ஃபிஷ், ஹேர்ரிங்ஸ், மேக்கரல்ஸ், பர்ச்சஸ், ஏல்ஸ், முல்லட்ஸ். அது என்னென்ன மீன் வகைகள் அப்படின்னு கெளுத்தி, ஹேர்கிங்ஸ், காணாங்கெளுத்தி, பெர்சல், ஹில்மீன், முலட்டை மீன், இது மாதிரி வரிசையாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட இந்த டாபிக் முடியுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஸோ இதோட டாபிக் முடியுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக் எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.